மொட்டு நிலையிலும் மலர்ந்த நிலையிலும் உள்ள சில செம்பருத்தி மலர்களை சேகரித்து நாம் அவற்றின் அமைப்பை உற்று நோக்குவோம். செம்பருத்தி மலரின் மொட்டில் அதன் புறப்பகுதி முழுவதும் இலை போன்ற பசுமை நிறமுடைய அமைப்பு மூடியிருப்பதை நாம் காண்கிறோம். இவை புள்ளி இதழ்கள் எனப்படுகின்றன. மேலும் இந்த அமைப்பு புள்ளி வட்டம் எனப்படுகிறது. மலரில் பெரிதாக தெரியும் பாகம் அள்ளிகளாகும். இவை பிரகாசமான வண்ணத்துடன் கவர்ச்சியாகவும் இனிய நறுமணத்தோடும் பூச்சிகளை கவர்ந்தெழுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றன. இவை அள்ளி வட்டம் எனப்படுகிறது. ஒவ்வொரு இதழும் அள்ளி இதழ் எனப்படுகிறது. அள்ளி வட்டத்தை அடுத்து செம்பருத்தி மலரில் நீண்ட குழலையும் அதில் பல மகரந்த தாள்களையும் நாம் பார்க்கலாம். இந்த மகரந்த தாள்கள் வட்ட வடிவத்தில் அமைந்திருப்பதால் இவை மகரந்த தாள் வட்டம் அல்லது ஆண் இனப்பெருக்க வட்டம் எனப்படுகிறது. ஒவ்வொரு மகரந்த தாளும் 2 பாகங்களை கொண்டுள்ளன. அவை மகரந்த கம்பி மற்றும் மகரந்த பை. முதிர்ந்த மலரின் மகரந்த பையை நாம் தொட்டால் தூள் போன்ற ஒரு பொருளை நாம் காணலாம். அவை மகரந்த தூள்கள் எனப்படுகின்றன. மகரந்த தாள் வட்டத்தை அடுத்து மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலக வட்டத்தை நாம் பார்க்கலாம். இதில் உள்ள அடிப்பகுதி பருத்து காணப்படும். இது சூர்பை எனப்படும். இதிலிருந்து தான் விதைகள் உருவாகின்றன. சூர்பைக்கு மேலே காணப்படும் மெல்லிய குழல் போன்ற பகுதிக்கு சூலக தண்டு என்று பெயர். இதன் நுனியில் ஒட்டும் தன்மையுடைய சூலக முடி காணப்படுகின்றது. சூலக முடி மகரந்த தூள்களை பெற்றுக்கொள்ளும் பகுதியாக அமைந்துள்ளது. எனவே ஒரு முழுமையான மலரானது புள்ளிவட்டம், அள்ளிவட்டம், மகரந்த தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம் ஆகிய 4 வட்டங்களை கொண்டு காணப்படுகிறது. மலரின் வகைகள். நாம் இப்பொழுது மலரை பற்றிய முக்கியமான சில கலைச்சொற்களையும் இனப்பெருக்கத்தில் அவற்றின் பங்கு பற்றியும் அறிந்து கொள்வோம். ஒரு மலரில் புள்ளி, அள்ளி, மகரந்தத்தாள் மற்றும் சூலகம் ஆகிய 4 வட்டங்கள் காணப்பட்டால் அது முழுமையான மலர் எனப்படும். முழுமையான மலர் பொதுவாக இருபால் மலர்களாக இருக்கும். இந்த 4 வட்டங்களில் ஏதேனும் ஒரு சில வட்டங்கள் இல்லாத மலர்கள் முழுமையற்ற மலர்கள் எனப்படுகின்றன. முழுமையற்ற மலர்கள் பொதுவாக ஒருபால் மலர்களாக இருக்கும். அவை ஆண் மலர் அல்லது பெண் மலராக இருக்கலாம். எந்த மலர் மகரந்த தாள்களை பெற்று சூலக வட்டத்தை பெறாமல் உள்ளதோ அதை ஆண் மலர் என்றும், எந்த மலர் சூலக வட்டத்தை பெற்று மகரந்த தாள்கள் இல்லாமல் உள்ளதோ அதை பெண் மலர் என்றும் அழைக்கிறோம்.